சதாவதானி சேக்குத்தம்பி பாவலர் நாஞ்சில் நாட்டிலே குமரி மாவட்டத்திலே கோட்டார் பகுதியிலே பிறந்தவர். ஒரு விவசாய குடும்பம் இல்லை, அது ஒரு நெசவாளி குடும்பத்திலே பிறந்தவர் தான். 4ஆம் வகுப்பு வரைதான் பள்ளி சென்று படித்தார். அதுவும் மலையாளம் தான். அப்ப திருவிதாங்கூர் சமஸ்தானது மலையாளத்தை மொழி தான் படிக்க முடியும். 4 வகுப்புக்கு மேல் படிப்பதற்கான சூழல் குடும்பத்தில் இல்லை, வறுமை சூழல். நெசவு வேலையிலே கூலி தொழிலாளியாக செயல்பட்டுக் கொண்டிருந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்த காரணத்தினால் தமிழ் கற்கும் ஆர்வத்திலே பட்டாரியார் தெருவிலே போய் நின்றார். ஒரு ஆளுமை எப்படி எங்கே உருவாகிறது என்பதை சொல்கின்றேன். பட்டாரியார் தெருவிலே சங்கர் நாராயண அண்ணாவியார் என்று ஒரு தமிழ் புலவர். அவருக்கு ஒரு மாசத்துக்கு அரை பணம் கொடுக்கணும். அரை பணம் 8 அணை கொடுக்கணும். அப்பதான் தமிழ் சொல்லி கொடுப்பார். ஆனா கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவர்கிட்ட வீட்டிலே ஒண்ணும் இல்லை. போய் நிற்கிற பொழுது இவருடைய தமிழ் கற்கின்ற ஆர்வத்தை பார்த்து சங்கரநாராயண அண்ணாவியார் சதாவதானி சேக்குத்தம்பி பாவலருக்கு தமிழ் கற்பித்தார். ஈற்றடி கொடுத்து வெண்பா பாடுகின்ற கலையை கற்பித்துக் கொடுத்தார். 12 வயதிலேயே கவிதை பாடுகின்ற ஆற்றலை வளர்த்து கொடுத்தார். 16 வயதிலே அந்தாதி பாடுகி இலக்கியம் பாடுகின்ற தகுதி உடையவராக உருவாக்கியவர் சங்கர் நாராயணன் அண்ணாவியார். சேக்குத்தம்பி பாவலுடைய மாண்பை இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் சங்கர் நாராயண அண்ணாவியார் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான மாமனிதர் பின்னால் இருக்கின்றார். அப்படியே சென்னைக்கு வருகிறார். கோட்டாறு ஞானியார் சாஹிபருடைய மெய்ஞான திருப்பாளர் திரட்டை பதிப்பிப்பதற்காக வருகிற பொழுதுதான் அங்கே அன்றைக்கு பிரபல்யமாக இருந்த ஸ்ரீ பத்மவிலாசா அச்சகத்தினுடைய உரிமையாளர் இட்டா பார்த்த சாரதி அவர்தான் பாவலரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர். பிழைத்திருத்துகின்ற அவருடைய தமிழ் புலமையை அறிவை பார்த்து அங்கேயே பணிக்கு அமர்த்துகின்றார். அச்சுப்படை திருத்தக்கூடிய பணிக்கு அங்கு அமர்த்திய பொழுதுதான் இட்டா பார்த்த சாரதி தான் அவரிடம் சீரா புராணத்துக்கு உரை எழுதுங்கள் என்று சொன்னார். சீரா புராணத்துக்கு 2 தொகுதிகளாக பாவலர் உரை எழுதினார் என்று சொன்னால் அதை எழுத வைத்தது இட்டா பார்த்த சாரதி. ஒரு சமூகம் எப்படி பொது சமூகம் என்பது ஆளுமைகளை உருவாக்கியது என்பதற்கு உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகு அவதான கலையிலும் வள்ளல் ராமலிங்க சுவாமியுடைய அருட்பா வாதம் நடந்தது. அதிலும் பாவலர் பங்கேற்பதற்கு சகல சூழலையும் உருவாக்கி கொடுத்ததும் அந்த சென்னையிலே இட்டா பார்த்த சாரதியினுடைய அச்சுக்கூடத்தில் அவரை கொடுத்த முக்கியத்துவம் தான் காரணமாக இருந்தது. பாவலரை பொறுத்தளவில் உலகத்துக்கு அதிகம் அறிமுகமானது அவருடைய அவதான கலையின் மூலம்தான் அறிமுகமானார். 1906 கோட்டாரிலே மாலிக் தினார் பள்ளிவாசல் முற்றத்திலே முதலாக சோடாவதானம் செய்தார். 8 அவதானங்களை செய்வது அட்டாவதானம், 10 தசாவதானம், 16 சோடாவதானம், 100 சதாவதானம். சோடாவதான நிகழ்ச்சியை செய்தார். தலைமை தாங்குவதற்கு தன்னுடைய குருநாதர் சங்கர் நாராயண அண்ணாவியைத்தான் அழைத்தார். சோடாவதான நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றிகரமான நிகழ்ச்சியாக அமைந்தது. நிறைய பரிசு பொருட்களும் பணமும் குவிந்தது. எல்லாம் ஒரு தூண்டில் கட்டி தன்னுடைய குருநாதர் மடியிலே கொண்டு வைத்தார். குரு தட்சிணையாக கொடுத்தார். 1907 மார்ச் 10ஆம் தேதி இட்டா பார்சாரதியுடைய பெரும் முயற்சியின் காரணமாக சென்னை விக்டோரியா பக்மணி மகாலிலே 100 அவதானங்களை ஒரே நேரத்தில் நிகழ்த்தக்கூடிய சதாவதான நிகழ்ச்சி அன்றைக்கு வித்வான் கண்ணப்ப முதலியார் தலைமையிலே அன்றைக்கு நடந்தது. முன்னால் பார்த்தால் மறைமலை அடிகள், டிகேசி, இந்து சுதேசமித்தின் 10 ஆசிரியர் ஜி சுப்பிரமணிய ஐயர், பெரிய பெரிய இலக்கிய ஆளுமைகள் அறிவாளிகள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். நாவில் மெஞ்ஞான நாதா மெஞ்ஞான நாதா மெஞ்ஞான நாதா என்ற உச்சரிப்பு. கையிலே ஒரு லாடச் சங்கிலியை ஒட்டி கொண்டே அவர் நிகழ்ச்சி ஆரம்பித்த பொழுது சுப்பிரமணியர் இருந்து சொன்னார், பாவலரை கடவுள் வாழ்த்தோடு தொடங்குங்கள், அதுவும் கடவுள் வாழ்த்து சிலேடையாக இருக்க வேண்டும் என்றார். இருபொருள் பாடுவது சிலேடை நாம் அறிந்தது. ஆனால் பாவலர் என்ன செய்தால் கடவுள் வாழ்த்துடைய முதல் தொடரை 5 பொருள்படும்படியாக சிலேடையாக பாடினார். சிரமாருடையான் திருமா வடியை திறமாய் நினைவார் திறமே பணிவார், பரமா தரவா பருகார் முருகார் வரமா தவமே மலிவார் பொழிவார். என்ன சொந்தம் பாருங்க. அந்த சிரமாருடையான் என்று சொல்லக்கூடிய அந்த தொடருக்கு பாவலர் 5 பொருட்பட விளக்கம் சொன்னார். சிரம்
ஆறு உடையான், சிரத்திலே ஆற்றை கங்கை ஆற்றை சூடியுள்ள சிவபெருமான். சிரம் ஆறுடையான், சிரம் ஆறுடையான், 6 சிரங்களை பெற்று ஆறுமுகன் என்று பெயர் பெற்ற முருகப்பெருமான். சிரம் மாறுடையான், மாறுபுடையான், மாறுபட்ட சிரத்தை உடைய யானை முகத்தை உடைய விநாயக பெருமான். சிரம் ஆறு உடையான், சிரத்தை ஆற்றிலே வைத்து ஸ்ரீரங்கம் காவிரி ஆற்றிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான். சிரம் என்றால் தலை, ஆறு என்றால் வழி, எனக்கு தலையாய வழியை காட்டக்கூடிய என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று ஒரு சொற்றொடருக்குள்ளே 5 கடவுள்களை கொண்டு வந்து நிறுத்திய பெருமை பாவலருக்கு உண்டா? தமிழுக்கு உண்டு. தமிழின் பெருமையை பாவலர் அன்றைக்கு சொன்னார். உலகத்தில் எந்த மொழியும் ஒரு தொடருக்குள்ளே இப்படி சாதனையும் வித்தையும் நிகழ்த்த முடியாது. பாவலர் அப்படி செய்தார். 5 புலன்களையும் சோதிப்பார்கள். அங்கே 5 அறிவையும் சோதிப்பார்கள். காலையிலே சென்னையிலே ஏதாவது ஒரு பகுதியிலே இருந்து ஒரு கிணற்று தண்ணீரை 5 கிணற்று தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பாங்க. கோடம்பாக்கம், ஆவடி, கிண்டி என்று 5 பகுதியில் உள்ள கோடம் தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பாங்க. மாலையிலே நிகழ்ச்சி நடக்கிற பொழுது அதில் 1 மிடர் தண்ணீரை குடிப்பார். ஒவ்வொரு கிணற்று தண்ணீரும் 1 மிடர் குடித்து சுவையை அறிந்து கொள்வார். மாலையிலே நிகழ்ச்சி நடக்கிற பொழுது ஏதேனும் ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தால் அந்த 1 மிடர் தண்ணீரை அறிந்துவிட்டு இது புரட்சிவாக்கத்து கிணற்று தண்ணீர் என்று சொல்லிவிடுவார். நம்ம காலையில் என்ன சாப்பிட்டோம் இருக்கா? எனக்கு நினைவில்லை. காலையில 8 வெண்கல பாத்திரங்களிலே என்ன செய்வார்கள்? விதவிதமான எடையுடைய வெண்கல பாத்திரங்களிலே மரச்சுத்தியலால் அடித்து ஓசை எழுப்புவார்கள். இது இவ்வளவு எடையுள்ள வெண்கல பாத்திரத்திலிருந்து வருகின்ற ஓசை, இது இவ்வளவு எடையுள்ள வெண்கல பாத்திரத்திலிருந்து வருகின்ற ஓசை என்று. மாலையிலே நிகழ்ச்சி நடக்கிற பொழுது ஏதாவது ஒரு வெண்கல பாத்திரம் ஒரு சட்டத்துவாங்க சொல்வாரு, இது இவ்வளவு எடையுள்ள வெண்கல பாத்திரத்திலிருந்து வருகின்ற ஓசை என்பாங்க. ஆச்சரியம். மார்பிலை மேல சட்டம் அணிந்திருக்க மாட்டார். மார்பிலை நெல்லை எரிந்து கொண்டிருப்பார் இடையிடையே ஒருவர். பின்னால் ஒரு சிறு கற்களை எரிந்து கொண்டே இருப்பார். அங்கே ஒரு தடவை இடைவெளி விட்டு மணி ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும். இன்னொருவர் கூட்டத்தில் இருந்து அடிக்கடி எழுந்து உட்காருவார். அந்த கண்புல நிறைவுக்கு திடீரென நிறுத்தி எத்தனை மணிகள் நெல்மணிகள் மார்பில் எரியப்பட்டன சொல்லிடுவார். எத்தனை கற்கள் எரியப்பட்டன, எத்தனை மணி ஓசை கேட்டது, அவர் எத்தனை முறை எழுந்து உட்கார்ந்தார் என்றெல்லாம் சொல்லிவிடுவார். இப்படி 5 புலன்கள் சார்ந்த அற்புதத்தை அவர் அன்றைக்கு நிகழ்த்தி கொண்டிருந்தார். ஒரு பக்கம் சீட்டாட்டம் நடந்து கொண்டிருக்கும். 4 பேர் சீட்டாடுவார்கள், 3 பேர் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு ஆள் இவர் கை. இன்னொரு பக்கம் ஆடு விளையாட்டம் நடந்து கொண்டிருக்கும். 2 பேர் உட்கார்ந்து இருப்பார்கள். ஒருவர் யார் என்று சொன்னால் 2 பேர்ல ஒருவர் இவர். இடையிடையே போய் சீட்டை மாற்றி போடுவார். இங்க ஆடு காய்களை நகர்த்துவார். கடைசி சீட்டாட்டத்திலும் வென்று விடுவார், ஆடு விளையாட்டத்திலும் வென்று விடுவார். திருக்குறள் என்று கேள்வி கேட்பார்கள், இலக்கண விளக்கம் கேட்பார்கள், ஈட்டடி கொடுத்து பாடுவார். நிறைய பேசிக் கொண்டிருந்தார். அது பிரமாதமான விஷயம். ஈட்டடி கொடுத்து பாட சொல்வதுதான். அப்படியே பாடுவார். அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வரி, கண்கட்ட பின் என்றும் காணா காட்சியை கண்டனரே. கூட்டத்தில் சின்ன சொல்லத்துல கண்கட்ட பின் எப்படி காட்சியை பார்க்க முடியும்? கண்கட்ட பின் என்றும் காணா காட்சியை கண்டனரே. என்னத்த வரி, என்ன அடி ஈட்டன்னு கேட்டார். கண்கட்ட பின் என்றும் காணா காட்சியை கண்டனரே. இந்த ஈட்டடிக்கு அப்ப இது கட்டளை கழிச்சவங்க பாடணும். முந்தைய அடியினுடைய ஈட்டு சீர் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். முந்தைய அடியினுடைய ஈட்டு சீர் இரு கண்கட்ட பின். முந்தைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வந்து பாடினார். கண்கட்ட பின் என்றும் காணா காட்சியை கண்டன ஈட்டடி கட்டளை கழிச்சவங்க பாடணும். விண் தொட்ட செய்யும் தருமதி காணில், விண் தொட்ட செய்யும் தருமதி காணில் மிகு திண்ணனார் பண்பட்ட செந்தமிழ் பாவாணர் போற்றும் பரமன் விழி புண்பட்டது என்று தங்கிரு கண்ணை பெயர்த்து பொறுத்து இரு கண்கட்டவின் என்றும் காணா காட்சியை கண்டனரே. கண்ணப்ப நாயனாருக்கு எப்படி அம்மையப்பனாக சிவன் தரிசனம் கொடுத்தான். இது கண் கட்டவின் தானே. எங்க போயிட்டாரு பாருங்க. உடனே கண்ணப்ப முதலியார் எழுந்தார். முகம்மதியரிலும் நீர் மகாமதி படைத்தவர், எனக்கு உங்களுக்கு மகாமதி என்று சொல்லக்கூடிய தேக்குத்தமிப்பாடு பட்டத்தை தருகிறேன் என்று சொன்னார்.
அவதான கலையிலே அவர் நிகழ்த்தி காட்டிய அற்புதத்தை மணிக்கணக்காக பேசலாம். அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். நிறைய இலக்கியங்களை பாடியிருக்கிறார். இலக்கியங்களை பாடுவது என்று சொல்லக்கூடியதெல்லாம் அவருடைய சொந்த பாடல்கள். அற்புதமான விஷயம். அது மிக முக்கியமான ஒரு இலக்கியம் நபிகள் நாயகம் ஆன்மீகம் என்று திருக்கோட்டாட்டு பதித்து பந்தாதி நாகூர் திரிபந்தாதி சம்சுத்தீன் நாசின் கோவை இன்னொரு களம்பகம் என்று நிறைய இலக்கியங்கள் பாடியிருக்கிறார். இதிலே அந்த நபிகள் நாயகம் ஆன்மீகம் முழுக்க நபிகளாருடைய சீர்திருத்தத்தை தான் பாடுகிறார். சீர்திருத்த கருத்துக்களைத்தான் பாடுகிறார். முழுக்க நபிகள் நாயகத்துடைய சீர்திருத்த கருத்துக்களை அற்புதமான நிலையிலே அவர் பாடி தந்திருக்கின்றார். பெருமானாருடைய காலகட்டத்திலே அரபகத்திலே அன்றைக்கு பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரோடு புதைத்தார்கள். வரலாறு தெரியும், பேசுவதற்கு நேரம் இல்லை. நம்ம ஊர்ல கள்ளிப்பாலை கொடுத்து தான் கொண்டார்கள். அங்கு அப்படி அல்ல. 3 வயது 4 வயது ஆன பிறகு உயிரோடு புதைத்துக் கொண்டார்கள். பெருமானார் என்ன செய்தார்? அதை தடை செய்தார்கள். தாயின் காலடியின் கீழ் சொர்க்கம் இருக்கிறது என்று கண்ணியப்படுத்தினார்கள். அவர்களுக்கு வாழ்வுரிமை வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார உரிமை வேண்டும் என்று அவர்களுக்கு சொத்துரிமையை கடமையாக்கினார்கள். இதெல்லாம் சாதனை நிகழ்த்தினார்கள். இதை பேசுகிறவர் சொல்வார், பெற்ற சிறு பெண்மகவை பேணி ஊர்ப்புறத்தே உட்டகுழி தோண்டி புதைத்து ஓகையிடும் அற்றமில்லா வன்கணரும் அன்புணர்ச்சி கண்டூர் பற்றவர்கள் வழிகாட்டும் எங்கள் பண்புடைமை போற்றுவோமோ பந்த நபி நாயகமே பண்புடைமை போற்றுமோ என்று ஒவ்வொரு சீர்திருத்த கருத்துக்களையும் பாடுவார். எல்லாமே சீர்திருத்த சிந்தனைகளை பெருமாளுடைய அற்புதமான சீர்திருத்தங்கள் முழுக்க நபிகள் நாயகம் ஆன்மீகம் என்று பாடப்பட்டிருப்பதை காணலாம். பாவலருடைய மிகப்பெரிய பங்களிப்பு என்று சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னால், வள்ளல் ராமலிங்க சுவாமியுடைய அருட்பாவுக்காக வேண்டி வாதிட்டதுதான். ஒரு அரை நூற்றாண்டு காலம் தமிழகத்தில் நடந்த பெரிய விவாதமாக இருந்தது. யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆறுமுகனாவில் இருந்து சைவ பழம் பழுத்த பழம் சிதம்பரம் கோயிலுக்கு வருகிறார். மிகப்பெரிய இலக்கண வித்தகர், மிகப்பெரும் அறிவாளி. பைபிளுக்கே விவிலியத்திற்கே அன்றைக்கு தமிழில் முதலாக விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்த்து சிறப்பெல்லாம் அவருக்கு உண்டு. ஆனால் நடராஜர் கோயிலே வந்து சாமிக்கு முடிகிற பொழுது அங்கே அருட்பா பாடப்படுகிறது. அரணும் அரியும் ஒன்றன காண்பீர் நிறுத்துண்ட. அரணும் அரிய எப்படி ஒன்றாக முடியும்? சிவனும் ஒன்றாக முடியுமா? பாடக்கூடாது. அங்குதான் பிரச்சனை ஏற்படுகிறது. ஏற்கனவே வள்ளலாருடைய சீர்திருத்த சிந்தனைகளுக்கு எதிராக சைவ மடங்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஆறுமுகனாருடைய வருகை அவர்களுக்கு சாதகமாக அமைந்து விட்டது. எனவே வள்ளலாருடைய பாடல்களை இனி கோயில்களில் பாடக்கூடாது என்று முடிவெடுக்கிறார்கள். ஏனென்றால் அவை அருட்பா அல்ல, மருட்பா. அவை ஆபாச தருப்பணம் என்றார்கள். தருப்பணம் என்றால் கண்ணாடி. ஆபாசத்தை காட்டுகின்ற தருப்பணம் கண்ணாடி என்றார்கள். விவாதம் சூடு பறந்தது. வள்ளலாருக்கு எதிராக வழக்கு மன்றத்திலே அன்றைக்கு பிரச்சனை நடந்தது. கடலூர் கோட்டை மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்திலே இறுதியாக அன்றைக்கு விசாரணை நடக்கிற பொழுது எல்லோரும் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டு விடுகின்றார். ஒரு ஆங்கில நீதிபதி உட்கார்ந்திருக்கின்றார். வழக்கு தொடுத்தவர்கள் எல்லோரும் உட்கார்ந்து ஆறுமணாவது அத்தனை பேரும் வழக்க அந்த நீதிமன்றத்துக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறார்கள். வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் உள்ளே நுழைக்கிறார். பூசு நீர் போல உள்ளும் புனிதமுடைய அந்த புனிதர் உள்ளே நுழைக்கிறார். கைவீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்குமே என்று கைவீசி நடக்காத இந்த காரணியர் உள்ளே நுழைகிற பொழுது வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பசியினால் இழைத்து வீடுதோறும் இறந்து பசியராது அயர்ந்த வெற்றவரை கண்டு உளம்பதை தென்களுடைய உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரர் வள்ளல் ராமலிங்க சுவாமி அடிகளார் உள்ளே நுழைகிறார். பார்த்தால் யார் வழக்கு தொடுத்த அத்தனை பேர் எழுந்து நிற்கிறார். நீதியரசர் என்ன செய்தார்? விசாரணை இல்லாமல் வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். போச்சு. அத்தனை பேரும் எழுந்து மரியாதை கொடுத்தது எப்படி தவறாக இருக்க முடியும்? அப்படியெல்லாம் வள்ளலார் வாழ்ந்த காலத்திலேயே பிரச்சனை என்று சொன்னால், அதற்கு பிறகு வள்ளலார் காலம் ஆறுமுகனாருடைய காலம் முடிந்து ஆறுமுகனாருடைய மாணவர் கதிரவேற்புடைய வந்தார். அவர் வந்து மீண்டும் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறார். கதிரவேற்புடைய மாணவர் தான் திருவி கல்யாண சுந்தரம். இங்கே மீண்டும் விவாதங்கள் நடக்கிற பொழுதுதான் இட்டா பாசாவுடைய அலுவலகத்தில் அச்சகத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த சதாபதானி சேகி தம்பி பாவலர் களத்துக்கு வருகிறார்.
கனரவேல் பிள்ளைகள் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எல்லோரும் இறைவனுடைய பாதார விந்தத்தை அடைவதற்கு நாம் முயற்சிப்போம். ஆனால் இந்த வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இறைவனுடைய முடியின் மேல் போய் உட்கார வேண்டும் என்று ஆணவத்தோடு பேசுகிறார் என்று சொன்னார். நாதர் முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கு நானும் வர நாடுகின்றேன் வெண்ணிலாவே என்று பாடியிருக்கிறாரே, இது என்ன ஆணவ போக்கு பேசுகிற பொழுது கூட்டத்தில் இருந்து பாவலர் எழுந்து வேலைக்கு சென்றார். ஒரு சின்ன விளக்கத்திற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னார். சரி பேசுங்கள் என்று சொன்னார். நாதர் முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கு நானும் வர நாடுகின்றேன் வெண்ணிலாவே என்று சொன்னீர்கள். அது நாதர் முடி அல்ல, நாத முடி. இரு அங்கே அச்சுப்பிழையாக உள்ளே சேர்ந்திருக்கிறது. நாத முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கு நானும் வர நாடுகின்றேன் வெண்ணிலாவே என்றுதான் வள்ளலார் பாடியிருக்கின்றார். நாதம் என்று சொல்லக்கூடியது தத்துவம். சைவ சித்தாந்தம் பேசுகின்ற 36 தத்துவங்களிலே இறுதி தத்துவம் நாத தத்துவமாக இருக்கிறது. விளக்கம் பெறுகிறார். நாத தத்துவமாக இருக்கிறது. அந்த நாத தத்துவம் என்று சொல்லக்கூடியது ஒரு ஆன்மா இறைவனை அடைகின்ற அந்த பயணத்தில் இறுதி நிலை, எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய நிலை. அதைத்தான் பரவெளி என்று சொல்வார்கள், சிவஞான பெருவெளி என்று சொல்லுவார்கள், சச்சிதானந்த கடல் என்று சொல்வார்கள். அதைத்தான் வள்ளலார் அருட்பெரும் ஜோதி என்று சொன்னார். அதில் போய் கலக்க வேண்டும் என்றுதான் பாடினாரே தவிர அவர் ஆணவத்தோடு பாடவில்லை. ஏனென்றால் அதற்கு முந்தைய கண்ணியையும் பிந்திய கண்ணியும் நீங்கள் ஒத்து பார்க்க வேண்டும். வள்ளலாருடைய அருட்பாவுடைய 6ஆம் திருமுறையும் 7வது கண்ணி நீங்கள் சொன்னது. 6வது கண்ணி என்ன? தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. தன்னை அறிதல் ஞானத்தின் தொடக்கம், இன்பம் உறுதல் ஞானத்தின் எல்லை. அடைதல் தன்னை அறிந்து அறியும், தன்னை அறியும் இன்பம் உற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அடுத்துதான் நாதர் முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கு நானும் வர நாடுகின்றேன் வெண்ணிலாவே. அடுத்து என்ன பாடுகிறார்? சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே நான் தாழ்ந்து விட வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே என்று அவர் இறைவனில் ஐக்கியமாகக்கூடிய அந்த ஞான பெருமை அடையக்கூடியதான் பாடியிருக்கிறாரே தவிர நீங்கள் சொல்வது போல ஆணவத்தோடு பாடவில்லை என்று வள்ளலார் பாடல்களை தூக்கி பிடித்து நிறுத்தியவர் சதாவதான சேக்கு தமிழ்ப்பாவர். இறுதியாக வள்ளலாருடைய படிக்காத அருட்பாக்கள் வாதிட்டதற்காக காஞ்சிபுரத்திலே பாவலரை அழைத்து யானை மீது அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து சென்று அவருக்கு பூர்ணகும்ப மரியாதை கொடுத்து சிறப்பித்தார்கள். பெரும் பந்தல் அமைத்து அன்றைக்கு அவருக்கு தேவாமிர்த பிரசங்க களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய பட்டம் சுட்டி கண்ணியப்படுத்தினார்கள். கூட்டத்திலே பாவலர் 3 மணி நேரம் அருட்பாவினுடைய அருமை பெருமைகளை பேசுகிறார். பேசுகிற பொழுது கூட்டத்திலிருந்து ஒருவர் எழுந்திருந்தார். என்ன இருந்தாலும் நீர் ஒரு அசைவர், உனக்கு சைவரை பேச என்ன தகுதி இருக்கிறது? அது அரசுவை தானே, அரசுவை தான். என்ன இருந்தாலும் நீர் ஒரு அசைவர், உனக்கு எப்படி சைவரை பேசுவதற்கு தகுதி உண்டு என்று கேட்டவன பாவலர் என்ன செய்தார்? உடனே ஆம் யாம் அசைவம், யாம் அசைவம், யாம் அசைவம், தாம் தித்தம் கிட்டத்தட்ட தை தித்தை என்று அபிநயம் பிடித்து அதை சொல்லி ஆட ஆரம்பித்து விட்டார். ஆடிக்கொண்டே சொன்னாராம் யாம் அசைவம், யாம் அசைவம். தில்லை அம்பலத்திலே காலை தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறார் நடராஜ பெருமான், அவரும் அசைவம் நானும் அசைவம், நாங்கள் இருவரும் ஒரு சாதி, நீ எந்த சாதி என்று கேட்டு பாவலரை பேச வேண்டும். பேசுவதற்கு தான் சிவகுமாரும் ரமேஷும் இணைந்திருக்கிறார்கள். இந்த பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஒரு பன்முக சூழல் மிக்க ஒரு சமூகத்திலே எல்லா ஆளுமைகளும் ஜாதி மத எல்லைகளை கடந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும். அது ஒரு நல்ல புரிதலுக்கான நல்லிணக்கத்திற்கான வேறாக வித்தாக அமையும். அதற்கு பாவலரை கொண்டு செல்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.